கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. இந்த பாடலை நாம் பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிகரில்லாத உலகத்தில் அலைந்தேனையா, நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. சொல்வமா? அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது. சொல்லுமா? உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா,
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அல்லேலூயா. கரங்களை தட்டி உங்க அன்பு பெரியது ஆண்டவரே, உங்க இரக்கத்திற்கு அளவே இல்லையே ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் பொழுது அப்பா கண்ணீரோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரியாதோலை கஷலோர மேக்கரபா. தாயின் கருவில தோன்றின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களை சுமந்து வருகிறீரே ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஏந்தி வருகிறீரே. ஒரு தாயை போல எங்களை ஆற்றி தேற்றுகிறீரே. ஒரு தந்தையை போல தோளில் சுமந்து காக்கிறீரே. உமக்கு நன்றி. அப்பா இந்த நாள்ல நேர்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய், ஆன்லைன்ல இதை பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறாங்களோ, மன பாரத்தோடு வந்திருக்கிறாங்களோ, சஞ்சலத்தோடு வந்திருக்கிறாங்களோ, அவர்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு தனிப்பட்ட விதத்துல நீங்க பேசணும் ஆண்டவரே. நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். எல்லா அந்தகார வல்லமைகள் அழிந்து போகட்டும் ஆண்டவரே. அழிந்து போகட்டும் ஆண்டவரே. சத்ருவின் வாய்கள் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ரீதோ ரைக்கன் ஷாலோரபே கரபா. ஆண்டவரே அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் அதாவது உங்கள் வாழ்வில் தேவனின் அனுமதி என்கிற தலைப்புல நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாத வாக்கு தத்தம் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதே போல தேவன் நம் வாழ்க்கையில சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவங்க செய்ய நினைச்சா, அவர் செய்ய நினைச்சா நம்ம வாழ்க்கையில அது தடைப்படவே படாது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாலும் அநேக தடைகள் வரும். ஆனா கர்த்தர் செய்ய நினைச்சிட்டா எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. அதுதாங்க தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஒரு திருமண காரியமானாலும் சரி, ஒரு பிசினஸ் காரியமானாலும் சரி, ஒரு படிப்பு காரியமானாலும் சரி, பிள்ளைகளை காலேஜில் சேர்க்கிறதோ ஸ்கூல்ல சேர்க்கிறதோ எந்த ஒரு காரியமானாலும் நாம் ஜெபித்துட்டு அந்த காரியத்தை செய்யும் போது அது உடனே நடக்கும் பாருங்க. அடுத்தடுத்து எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அத்தனையும் தேவன் எந்த தடையும் இல்லாமல் நடத்தி முடிப்பார். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய அனுமதி. ஹல்லேலூயா. இன்று உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார். தேவன் அனுமதிக்காம ஒண்ணுமே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம நம்ம தலைமுடி ஒண்ணு கூட தரையில விழவே விழாதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்காம, அவருடைய கண் பார்வையை தொடாம நம்மளை தொடறதுக்கு பிசாசுக்கு அதிகாரமே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீர் இதெல்லாம் வருதுன்னா தேவன் அதை அனுமதிக்கிறார். ஆனா ஏன் அனுமதிக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு வேதாகமத்தின் வழியாய் நாம் பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா யாத்ராகமம் 14:11-12 நாம் வாசிப்போம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை
சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜனங்கள் பாருங்க, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலையும் அனுமதிக்கிறார், பார்வோன் சேனையும் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. ஏங்க செங்கடல் அனுமதிக்கணும், பார்வோன் சேனையை அனுமதிக்கணும்? பாருங்க, 10 விதமான வாதைகளை கொடுத்து எகிப்து தேசத்திலிருந்து வரும்பொழுது பொன்னையும் வெள்ளியும் அவங்க என்ன பண்ணாங்களாம், கொள்ளையடித்து கொண்டு வந்தார்களாம். அந்த அளவிற்கு மகிமையாய் வெளியே வந்தாங்க. அவங்க ஆடி பாடி தேவனை துதித்தார்கள். ஆனா கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, ஒரு பெரிய செங்கடல் எதிர. ஹல்லேலூயா. பின்பக்கம் பார்த்தா பார்வோன் சேனை, எந்த பக்கமும் போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் வரும், எங்க வாழ்க்கையிலும் வரும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த காரியத்தை தேவன் ஏன் அனுமதித்தார் என்று சொன்னால், இந்த இக்கட்டான சூழ்நிலையில ஜனங்கள் முதலாவது என்ன செய்யறாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவங்களை இவ்வளோ 10 விதமான வாதையை கொடுத்து எகிப்து ஜனங்களை எல்லாம் சங்கரித்து இவங்களை ஒரு குறையும் இல்லாம வெளியே கொண்டு வந்தாரு. எப்படி இருக்கணும்? நன்றி உள்ளவர்களா இருக்கணும். ஆனா எடுத்த உடனே என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதாவது எகிப்துல பிரேத கல்லறை இல்லைன்னா எங்களை கூட்டிட்டு வந்தீங்க, இங்க வனாந்தரத்துல சாகிறத காட்டிலும் நாங்க எகிப்திலேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகள் செய்யக்கூடாத ஒரு தவறு என்னன்னா முறுமுறுக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? நான் காலையத்துக்கு ஒழுங்கா போனேனே, ஒழுங்கா இருந்தேனே, நான் நல்லா பைபிள் வாசித்தேனே, ஏன் என் வாழ்க்கையில இதை அனுமதித்தார் அப்படின்னு கேட்காதீங்க. அல்லேலூயா. தேவன் அனுமதித்தா அதுக்கு ஒரு எண்ணம் உண்டு, அதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆனா உடனே சொல்ல மாட்டார், பின்னால தெரியும் அந்த காரணம் என்னன்னு சொல்லி. அல்லேலூயா. இப்ப பாருங்க, முன்னால செங்கடல், பின்னால பார்வோன் சேனை. ஆனா முதலாவது இதை பார்த்தோன்னா அவங்க முறுமுறுக்கிறாங்க. ஏன் அனுமதித்தார் அப்படின்னு சொன்னா 14ஆம் அதிகாரம் 17 எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனானாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகி அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஹல்லேலூயா. இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் தான்ப்பா இவங்களை கடினப்படுத்தினேன், இவங்க இருதயத்தை கடினப்படுத்துதுன்னு நான் தான். ஏன்? நான் தான் தேவன் என்பதை இவர்கள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் சொன்னா 10 விதமான வாதையை கொடுத்தாரு, வாதையை கொடுத்துட்டு கொண்டு வந்துட்டாரு. ஆனா இவர் தான் உண்மையான தேவன் என்பதை எகிப்து ஜனங்கள் அறியவில்லை. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, இப்படி அறிவதற்காகத்தான் நான் இதை அனுமதித்தேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை வருதுன்னா உங்களை கொண்டு மற்றவங்களுக்கு என்ன சொல்லி தருவாரு? பாடம் சொல்லி தருவார். என் பிள்ளைக்கு விரோதமா நீ என்ன செஞ்சாலும், என்ன மாந்திரிகம் செஞ்சாலும் அவங்க என்ன விட்டு போக மாட்டாங்க. நீ என்ன பிரச்சனையை கொடுத்தாலும், நீ வேலை இல்லாம செஞ்சாலும், இல்ல பிள்ளைகளுக்கு படிப்புல ஞானத்தையே கொடுக்காம போனாலும் என் பிள்ளைங்க என்னை மறுதலிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சவால் விடுகிற தேவனாய் பிசாசு இன்னைக்கு, அதாவது கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிசாசு யாரை தெரியுமா குறி வைக்கிறான்? அவருடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எல்லா கிறிஸ்தவர்களும் இப்படி கஷ்டப்படலையே, நம்ம மட்டும் தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா நீங்க உண்மையான கிறிஸ்தவர்கள். ஹல்லேலூயா. உண்மையான கிறிஸ்தவனுக்கு தான் உபத்திரம் உண்டு, உண்மையான கிறிஸ்தவனுக்கு தான் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. பெயரளவில் நீங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. ஆனா இந்த பிரச்சனையை கொடுத்து கொடுத்து ஆண்டவர் இன்னும் உங்களை என்ன பண்றாரு? அவர் இன்னும் பொன்னை போல புடமிட்டு கொண்டு இருக்கிறார், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு மரம் இருக்கு, நம்ம வீட்டில் செடியெல்லாம் வளர்க்குறோம். ஆனால் தொட்டிக்குள்ளே தான் அந்த செடி வளருது. ஆனால் வளரும் போது அதுக்கு வேண்டிய மழை தண்ணி இல்லைன்னா நம்ம ஊற்றுறோம், இப்படி வளருது. ஆனால் ஒரு புயல் காற்றோ ஏதோ அடித்தா இந்த செடி, இந்த தொட்டிக்குள்ளே இருக்கிற செடியெலாம் என்ன பண்ணும் தெரியுமா? கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், இல்லைன்னா சரிஞ்சு விழுந்துரும். ஆனால் இதே நிலத்தில் விதைக்கிற விதை பார்த்தீங்கன்னா
அதுக்கு நம்ம யாரும் போய் தண்ணி ஊற்ற மாட்டோம். அதாவது மழை பெய்கிற நாட்களில் சேகரிக்கும், மழை இல்லாத நாட்களில் வெயிலில் சில நேரம் கருகிறோம், சில நேரம் அந்த தண்ணி மூலமாய் அது வளர ஆரம்பிக்கும். புயல் அடித்தால் அந்த மரம் நல்லா அசைந்து 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 அது என்ன ஆகும், வேர் இன்னும் ஊன்றி கட்டப்படும். ஹல்லேலூயா. மரம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். அந்த புயலுக்கும் இதுக்கும் ஐயோ புயல் அடிக்குது மரம் சாஞ்சிரும் அப்படின்னு மரத்தை நம்ம சேஃப்டி பண்ணா அது என்ன பண்ணாது, ஸ்ட்ராங்கா இருக்காது. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் புயல் அடிக்கும், காத்து வீசும், சூறாவளியும் வரும். ஆனா நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசைந்து போனாலும் கர்த்தருக்குள் வேரூன்றி நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தேவன் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. வெறும் கிறிஸ்துவ வாழ்க்கை, மேலோட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போறதுக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் வருங்காலத்துல ஒரு ஊழியக்காரனாய் எழுந்து நிப்பீங்க. நீங்க அன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு சொன்ன காரியம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில அநேகர் சாட்சி சொல்வீங்க. ஹல்லேலூயா. அதற்காக தான் உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புடமிடும் போது வலிக்கதான் செய்யும், புடமிடும் போது நமக்கு சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், உன்னை பொன்னை போல புடமிட்டேன். ஹல்லேலூயா. நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன், நீ என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று தாவீதை சொன்னது போல ஒரு நாள் உங்களை குறித்து ஆண்டவர் சொல்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இப்படி ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக தான் பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கடைசியில 14:30 வாசிப்போமா? 14:30. கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். பாருங்க, கடற்கரையில அதாவது ஜனங்கள் என்ன பண்றாங்க, எகிப்துடைய ஜனங்கள், பார்வோன் சேனை, குதிரை எல்லாம் என்ன பண்ணிருக்கான், அந்த ரதங்கள் எல்லாம் அந்த கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போய் கிடக்கிறதை பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் சூனியம் பண்றவங்க, மாந்திரிகம் பண்றவங்க, சூனியக்காரனுக்கு அதாவது மந்திரவாதிக்கு கொண்டு பணத்தை கொடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு நாள் இப்படிதான் சம்பவம் நடக்கும். ஹல்லேலூயா. அது உங்க கண்களால பாப்பீங்க, ஆனால் அவங்க அந்த உலகத்தை விட்டே போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களே, இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக எகிப்தின் ஜனங்களை அழித்து போட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது நடக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் தீங்கை அனுமதிக்கிறார். தீமையான காரியங்களை தேவன் நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களையும் அப்படி மாற்றுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, தானியேல் 3:22-23. ராஜாவின் கட்டளை கடுமையாய் இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து, பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா இதுல என்ன பண்றாங்க, தானியேல் அவன் என்ன பண்றான், அவன் ஆண்டவருடைய அதாவது இந்த இடத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் பாபிலோன் தேசத்திலிருந்து சிறைப்பட்டு வந்தவர்கள், கைதியாய் வந்தவர்கள். ஆனா நாட்டில் ஒரு சட்டம் நடக்குது. அதாவது என்ன, அதாவது இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கணும். அதாவது தூரா என்கிற சமவெளியில இந்த விக்கிரகத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா எப்போ எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம் வாசிக்கும் போது எல்லாரும் அதுக்கு முன்னால தாள விழுந்து பணியணும். அப்படி பணியாதவர்களை அக்கினி சூளையில போடப்படும் அப்படின்னு நாட்டுல ஒரு கடுமையான சட்டம். ஆனா இந்த சட்டத்தை இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மட்டும் கடைபிடிக்கல. ஏன்னு சொன்னா ஒரு சிலை வழிபாட்டை அதாவது அந்த நாட்கள்ல செய்யக்கூடாதுன்னு அவங்க அறிந்திருந்ததுனால அவங்க என்ன பண்றாங்க, எல்லா அந்த எக்காலெல்லாம் ஊதும் போது அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிலையை வணங்கல. இத போய் என்ன பண்ணிட்டானுங்க, ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜாக்கு கோபம் வருது. அவர் என்ன பண்றாரு, அந்த அக்கினி சூளைய 7 மடங்கு சூடாக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை காரியங்கள் எத்தனை மடங்கு செய்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இப்ப தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, அவங்கள நல்ல இராணுவத்துல பலசாலியானவங்களை வைத்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் போட்டுட்டாங்க. இப்போ போட்ட உடனே அங்க என்ன நடக்குது, ஆண்டவர் பாருங்க, அந்த அக்கினி சூளையை தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதிக்காம அவங்கள கொண்டு போய் அவனும் போடவே முடியாது.
தேவன் அனுமதித்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, இப்ப அக்கினி சூளையில அவங்க தூக்கி விசிறப்பட்டார்கள். ஆனா அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிய மிரக்கலை செய்யறாரு. எவன் அக்கினி சூளையில தூக்கி எரிய சொன்னானோ அவன் கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுக்கு விரோதமா சூனியம் பண்றாங்க, மந்திரம் பண்றாங்க, நீங்க தலையெடுக்க கூடாதுன்னு செய்யறாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அவர் அதாவது தேவன் உங்களோடு இருக்கிறதை அவர்கள் கண்கள் காணும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த ராஜாவுடைய கண்ணு திறக்குது. அப்ப சொல்றாரு, 3 பேரை தானே போட்டோம், 4 பேரா உலாவி வராங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த 4வது நபர் யாருன்னா தேவ சாயலா இருந்தது. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனையின் மத்தியில நான் மட்டும் தானே போராடுறேன், ஆண்டவரே இது எனக்கு தாங்க முடியலையேன்னு சொல்லி நிறைய பேர் கண்ணீர் வடிக்கிறீங்க. உங்க பிரச்சனையின் மத்தியில என் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அந்த அக்கினி சூளைக்குள்ள வந்த தேவன் இன்னைக்கு உன் குடும்ப வாழ்க்கையில, உன் வியாதியில, உன் பிரச்சனையில, உன் கஷ்டத்துல, உன் நெருக்கத்துல, வேலை இல்லாம நீ கஷ்டப்படுகிற அந்த சூழ்நிலையில என் தேவன் இறங்கி வந்து உன்னோட கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உன்னை விட்டு எங்கேயும் போகலையே. அல்லேலூயா. ஏன்பா என்னை தவிக்க விடுறீங்க, ஏன்பா எனக்கு இந்த போராட்டம், இதை தாங்க எனக்கு பலன் இல்லையே நீங்க சொல்லி கதறி கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எதையெல்லாம் தீமையாய் நடக்குதோ அத்தனையும் தேவன் நன்மையாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேலை இல்லாம இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கலாம், நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்காம இருக்கலாம். ஆனா தேவன் முன்னை காட்டிலும் பல மடங்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனா கொஞ்ச நாள் இந்த பாடுகள் வழியாய் எதற்காக ஆண்டவர் நம்மளை சீர்படுத்துகிறார், சிறப்படுத்துகிறார். அதாவது நான் சொன்னேன்ல, சூறாவளி வந்தாலும் காற்று வீசினாலும் அந்த மரம் அசைந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி நீங்க கர்த்தருக்குள்ள நல்லா நீங்க வேரூன்றி நிற்கிறதற்காக சில காலம் தேவன் ஆண்டவர் இந்த காரியங்களை அனுமதிக்கிறார். ஆனால் ஜெயம் கொடுக்கிற தேவன் பாருங்க, இப்படி ஆண்டவர் இந்த அனுமதித்தாலும் கடைசியில் என்ன பண்றாங்க, அந்த ராஜாவுடைய கண்களை திறந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை திட்டி கொண்டு போய் போட வச்சவர் இப்ப சொல்றாரு. அதாவது 27ஆம் வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். பாருங்க, அடுத்த ஒரு பெரிய அற்புதம் என்னன்னா, லேசா ஒரு தீ நம்ம ட்ரெஸ்லயோ எதுலயோ லேசா பட்டா கூட, முடியல பட்டா கூட கருகின நாத்தம் அடிக்கும். ஒரு ஸ்மெல் கூட இல்ல. பாருங்க, ஏர் கண்டிஷன்ல இருந்தது போல தேவன் அவங்களை வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கும் அப்படிதாங்க. நம்மளுக்கு பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். ஆனா இவைகள் மத்தியில தேவன் உங்களை என்னையும் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால பலவீனமா இருக்கிறவங்க நான் பலவீனம் சொல்லாதீங்க. ஆண்டவரே உங்க பலத்தால் என்னை இடைக்கட்டும் கேளுங்க, தேவன் உங்களை பலப்படுத்துவார். பாருங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, ஏன் தேவன் இதை அனுமதித்தார் என்று சொன்னால் 29ஆம் வசனத்துல, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தைகளை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானான் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன், அவன் வீடு எற்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, எதற்காக அதை அனுமதித்தார், எதற்காக அக்கினி சூழ? தேவன் உண்மையான தேவன், அவர் இன்றி ரட்சிப்பு இல்லை என்பதை நிரூபிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் அதை அனுமதித்தார். ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க, எந்தெந்த இதுல இருந்து நம்ம வெளியே வந்திருக்கலாம். ஆனா அப்பெல்லாம் நம்ம கிட்ட யாராவது இயேசுன்னு சொன்னா ஏத்துக்குவோமா? ஏத்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் நம் குடும்பத்துல வரும் பொழுது இன்றைக்கு நாம் ஆண்டவரை என்ன பண்றோம்? ஏற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அவர்தான் உண்மையான தேவன் என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய அனுமதி இல்லாம உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் என்ன வராது? எந்த பிரச்சனையும் வராது. ஹல்லேலூயா. அடுத்தது நாம் ஒன்றை பார்க்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க,
அடுத்தது தானியேல் 6:16 மட்டும் வாசிப்போமா? தானியேல் 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பாருங்க, இப்ப தானியேல் இரவும் பகல என்ன பண்றான்? தேவ சமூகத்துல காத்திருக்கான். அவன் எந்த பாவமும் செய்யலையே. ஆனா இவன் மேல பொறாம கொண்டவங்க வேலையில இவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாங்க. வேலையில கண்டுபிடிக்க முடியல. இவன் ஆராதிக்கிற தேவன் மேல குற்றம் கண்டுபிடிக்கணும், அதுலதான் முடியும்னு சொல்லி 30 நாள் ராஜாவை தவிர யாரையும் சேவிக்க கூடாது, நாட்டுல சட்டம். ஆனா தரையூர் ராஜாவுக்கு இந்த தானியேலை ரொம்ப பிடிக்கும், தானியேலுக்கு தரையூர் ராஜாவை பிடிக்கும். ஆனாலும் தரையூர் ராஜா 30 நாள் ராஜாவை கும்பிடணும்னா தரையூர் ராஜாவை வணங்கணும். ஆனா அவன் அதை செய்யல. விக்கிரக ஆராதனையே செய்யக்கூடாதுன்னு அவன் செய்யாம வழக்கத்தின்படியே பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமுக்கு நேரம் அவன் ஜெபிக்கிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில சிங்கக்கெபி பாருங்க. அப்ப நீங்க இன்னைக்கு ஜெபிக்கிறவங்களா இருந்தா ஆண்டவர் சிங்கக்கெபியை அனுமதிப்பார். சிங்கத்தை போல இருக்கிற மனுஷர்கள் உங்க மத்தியில வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். அவர்களுடைய பேச்சு உங்களுடைய இருதயத்தை அம்பாய் துளைத்து கொண்டு போகும். ஆனாலும் நீங்கள் காயப்பட மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க அமைதலா பொறுமையா போய்கிட்டு இருக்கிறீங்களோ ஒரு நாள் உண்டு நீங்க வடிக்கிற கண்ணீருக்கு என் தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. இப்ப தானியேலை கொண்டு போய் சிங்கக்கபியில போட்டுட்டாங்க. தரையூர் ராஜாக்கு மனசே இல்லை. அவனை தப்பு வைக்க பார்க்கிறாரு. அவரால் முடியல. கடைசியில நைட்டெல்லாம் தூங்காம இருந்துட்டு காலையில போறாரு. துயர சத்தமா போய் கேட்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவரா இருந்தாரா அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உங்களையும் என்னையும் சிங்கத்துக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே, அப்பா, எனக்கு இந்த நெருக்கம் தாங்க முடியலையே, இந்த அக்கினியை தாங்க முடியலையே, இந்த போராட்டத்தை சமாளிக்க முடியலையே, நீங்க என்னைக்குப்பா விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்லி கேள்வியோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, சிங்கக்கெபியை அனுமதித்த தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிங்கத்தை போல கெர்ச்சிக்கிற உங்களுடைய கூட பிறந்தவர்களா இருக்கலாம், சொந்தங்களா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்கள் வாயை தேவன் கட்டி போடுவார். ஹல்லேலூயா. உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி அவங்க பேசலாம். நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்கிற, ஏதோ அக்கிரமம் செஞ்சிருக்கிற, அதனாலதான் நீ கஷ்டப்படுற. உங்க காதுபட அவர்கள் பேசுவதை நீங்கள் கேட்கக்கூடும். ஆனாலும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அவைகள் உங்களை சேதப்படுத்துவது இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அந்த சிங்கக்கபியிலிருந்து இவங்களை வெளியே கொண்டு வராரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்பதை தரையூர் ராஜாவும் என்ன பண்றாரு? ஒரு புறஜாதியான ராஜா நாட்டுல சட்டத்தை கொண்டு வரார். அது மட்டுமல்ல, 6:28 சொல்லப்பட்டிருக்கு, தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன் தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது? பிரச்சனையின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில அவன் தலைகீழ உழுந்து போய் படுத்து தூங்கல, கண்ணீர் வடிக்கல. முன்பு போலவே வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபம் பண்ணான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை இல்லை, நல்ல ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் அப்படின்னா ஜெபம் பண்ணுவோம், ஆலயத்துக்கு வருவோம். ஆனா பிரச்சனை வந்துட்டா என்ன பண்ணுவோம்? ஆலயத்துக்கே வரமாட்டோம். என்ன ஆலயத்துக்கு போய் கிடைச்சது? வரமாட்டோம். ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சது? வரமாட்டோம். வேதத்தை வாசிக்க மாட்டோம். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தானியேல் சிங்கக்கபியில போட்டா கூட என்ன, நான் சிங்கம் என்னை சேதப்படுத்தாது, இங்க கண்ணை மூடுனா நான் பரலோகத்துல கண்ணை திறந்துருவேன், நிச்சயம் இருந்தது. ஹல்லேலூயா. சிங்கக்கபிக்கு அவன் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கப்புறம் வந்தவங்களை, அவன் மேல குற்றம் சாட்டினவங்க எல்லாத்தையும் கொண்டு சிங்கக்கபியில போடும்போது அந்த அந்த கேட்டு கிட்ட வரும்போதே அவங்களையெல்லாம் பீறி எல்லாத்தையும் எலும்புகளை நொறுக்கி போட்டதுன்னு பைபிள்ல இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார். சொந்து போகாதீங்க, கண்ணீர் வடிக்காதீங்க. ஆண்டவரே, முறுமுறுக்காதீங்க. முதல்ல நீங்க ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிச்சா பரவாயில்ல, மனுஷங்க முன்னால கண்ணீர் வடிக்கவே வடிக்காதீங்க, அதுக்கு பலனே கிடையாது. ஹல்லேலூயா. வீட்டுக்கார் முன்னால கண்ணீர் வடிக்காதீங்க, மனைவி முன்னால கண்ணீர் வடிக்காதீங்க, பிள்ளைகள் முன்னால கண்ணீர் வடிக்காதீங்க. அந்த ரங்கத்துல நீ வடிக்கிற கண்ணீருக்கு தான் தேவன் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அடுத்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 1:12. யோபு 1:12.
கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். பாருங்க, இந்த யோபு 1:12 என்ன சொல்லப்பட்டிருக்கு? சாத்தான் சோதிக்க வருகிறான், தேவ அனுமதியோட தான் சோதிக்க வரான். ஆண்டவர் சொல்றாரு, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவன் மேல கண்ணு வச்சிட்டியா அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்தோம் அப்படிதான் சொல்லுவார். அல்லேலூயா, என் பிள்ளை நல்ல பிள்ளை, ஒழுங்கா ஆலயத்துக்கு போகுது, ஒழுங்கா ஜெபம் பண்ணுது, எல்லாமே செய்த, அவன் மேல கண்ணு வச்சிட்டியா அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. அல்லேலூயா, அவர் பெர்மிஷனோட தான் இன்னைக்கு உங்க மத்தியில வந்திருக்கிறான், உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறான். ஆனா அப்படி சொல்லும்போது கூட அவன், அந்த பிசாசு என்ன தெரியுமா சொல்லுது? யோபு விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான் அப்படின்னு கேக்குது. அப்போ இன்னைக்கு நம்மளை பார்த்து கூட அவன் அப்படிதான் கேட்பான், இவங்கள வசதியா வச்சிருக்கிற, நல்லா வச்சிருக்கிற, அதனாலதான் ஆலயத்துக்கு போறாங்க. பார்த்தீங்களா எங்க பிரச்சனை வருது? அப்போ அது மட்டும் இல்ல, நீ அவன் வீட்டை எல்லாம் வேலி அடைச்சி வச்சிருக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்கிறான். அல்லேலூயா, இன்னைக்கு உங்க வீட்லயும் என் வீட்டையும் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் வேலி அடைச்சிருக்கிறார். அந்த வேலியெல்லாம் உருவ சொல்றான். ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டார். ஒன்னே ஒன்று சொன்னார், அவன் மேல உன் கையை வைக்காத. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா, போனான், எல்லாத்தையும் அழிச்சான், பொருளாதாரத்தை அழிச்சான், அவங்க பிள்ளைங்களை அழிச்சான், அவங்க மனைவி அன்பை எல்லாத்தையும் அழிச்சான், உடம்பு ஃபுல்லா, அதாவது நோய். பாருங்க, நமக்கு பின்னால், அதாவது நம்ம சரீரம் நல்லா இருந்து, ஆனா வீட்டில் ஒரு வேலை இல்லையோ, இல்லை மற்றவங்க சுகவீனமாக இருக்கிறாங்களோ, அதையெல்லாம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கே பலவீனம் வந்துட்டா அதை ஏற்றுக்கிறதுக்கு நம்ம என்ன முடியாது, தாங்கிக்கிறதுக்கு முடியாது. அதான் அவன் சொல்றான், தோலுக்கு பதிலாய் தோலும் எல்லாம் கொடுத்துருவான், அவன் மாம்சத்தை தொட்டு பாருங்க அப்படின்னு கேட்குறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சரி அதையும் நீ செய், ஆனா அவன் ஜீவனை மாத்திரம் விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். அல்லேலூயா, இப்போ போறான், எரிபந்தமான கொப்பளங்களை கொடுக்கறான், ஓட்ட வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல சொல்றான், நான் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்லேலூயா, நம்ம சொல்றோமாங்க, சில சின்ன பிரச்சனை வந்தோடனே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். அல்லேலூயா, ஏன் கேட்கறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அல்லேலூயா, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனா சொல்றான், இந்த, அதாவது யோபு 25:19 நினைக்கிறேன், வாசிங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அதுதான், என்றும், அதே வசனம் தான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். வாசி. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்ணே அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. உள்ளந்திரியனா என்ன தெரியுமா? ஆத்துமா. என் ஆத்துமா சோர்ந்து போகுது ஆண்டவரே. அல்லேலூயா, ஆனாலும் அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் காணும் என்று அவன் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ அவன் ஆண்டவர் மேல எவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை. இன்னைக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களுக்கு பாடு இல்லாத கிறிஸ்தவர்களே கிடையாது. ஏதாவது ஒரு பாடு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அதெல்லாம் கண்டு நம்ம சோர்ந்து போக கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னு சொன்னா யோபுல சொல்லப்பட்டிருக்கு, யோபு பயந்த காரியம் நேரிட்டது. அவன் ஒருவேளை பயந்து இருப்பான், ஐயோ என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிருமா, எனக்கு ஏதாவது ஆயிருமா, அப்படி பயப்படவே கூடாது. வெளிப்படுத்தல் 21:8 அந்த, அதாவது நரகத்துல போகிற ஒரு நபர் யாருன்னா, பயப்படுகிறவர்களும். முதல் எடுத்தோடனே அதாங்க இருக்குது, பயப்படுகிறவர்களும். அப்போ பயந்த எங்கெங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். பயப்படாதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஏசப்பா என் கூட இருக்கிறார், அவர் என்னை பாதுகாத்துக்குவார், அவர் அனுமதி இல்லாம என் ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அதிகாரம் இல்லை. இதை நினைச்சீங்கன்னா பயப்பட மாட்டீங்க. அல்லேலூயா, இருந்தது என்னன்னா, தங்கம் விலை ரேட்டு ஏறிக்கிட்டே போதான், அதனால நிறைய பேர் பெண்டிகாஸ்டா மாறிட்டாங்களாம். அல்லேலூயா, பெண்டிகாஸ்ட் சபைக்கு வரமாட்டாங்க, ஆனா இப்போ தங்கம் விலை ஏறினோடனே பெண்டிகாஸ்ட் சபைக்கு வராங்களாம். ஏன்?
நகை போடாமல் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அல்லேலூயா. இது நல்ல ஐடியா இல்லை? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இன்னும் போகிற போக்க பார்த்தா நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் தங்கத்தில் போடுவோமா இல்லை பிளாஸ்டிக் கம்மல் போடுவோமான்னு தெரியல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் மேலே அவங்க சொன்ன மாதிரி பெண்டிகாஸ்ட் ஆகிட்ட ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. ஆனால் அப்படி ஆனாலும் விட மாட்டாங்களே, கார் வாங்கி கொடு, வீடு எழுதி கொடு அப்படின்னு அப்படி ரேஞ்சில் போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல. அல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில அவன் பாருங்க, அவன் அதாவது ஜெபிக்கிறவனா இருந்தான், தன் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில வந்த எல்லா பிரச்சனையும் அவன் என்ன பண்றான், எதிர்த்து நிக்கிறான். மனைவி சொல்லும் போது கூட சொல்றான், ஏமா ஆண்டவர்ட்ட நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேணாமா, நீ ஏன் பைத்தியக்காரி மாதிரி பேசுற. ஹல்லேலூயா. இன்னைக்கு சகோதரிகள் நல்லாவே இருப்பாங்க, ஆவியில நல்லா வானத்துக்கு பூமிக்கு துள்ளுற மாதிரி துள்ளுவாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா பிரதர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இவங்க நொடிஞ்சு அப்படியே உடஞ்சி போயிடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன் 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 அப்படியே குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஏன்னா பெண்கள் மனசு ரொம்ப இழகுனது இல்லை, அதனால உடஞ்சி போயிடுவாங்க. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்போ பாருங்க, இந்த யோபு எல்லாத்தையும் இழந்துட்டான். அவன் சொல்றான், என் கண்களால் நான் பார்ப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உயிர் போகாது, நான் மறுபடியும் நான் சுகமாறத நான் பார்ப்பேன்னு விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசத்தின்படியே அவன் இழந்து போனதையெல்லாம் பெற்றுக்கொண்டான், சரீர சுகத்தை பெற்றுக்கொண்டான், பிள்ளைகளை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் அவனை ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்ன சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28:4 வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல போய் படிச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 28 3-6 வரைக்கும் வீட்டுல படிங்க. இப்ப இந்த பவுல் கப்பல் பயணத்துல வராரு. கப்பல் பயணத்தில் வரும்போது அது கப்பல் மூழ்கிற நிலைமையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கேப்டனாக நின்று கேப்டனுக்கு ஆலோசனை சொல்கிறார். இதெல்லாம் தூக்கி எறிங்க, கப்பல் உடைய போகுது அப்படின்னு சொல்லும்போது கைதிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்க, தப்ப விட்டுறாங்க. இப்படி தப்ப விடும்போது நல்லா நீந்த தெரிஞ்சவங்க நீந்தி பொழைச்சிக்கோங்கன்னு விட்டுட்டாங்க. அப்போ அப்படி நீந்தி வரும்போது மெலித்தான் ஒரு தீவு இருக்கு, அந்த தீவுக்கு எல்லாரும் வராங்க. வரும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப அன்பான ஜனங்கள், இவங்களை வரவேற்கிறாங்க. நல்லா தீயெல்லாம் போட்டு இவங்களுக்கு அனல் மூட்டி கொடுக்குறாங்க. இப்படி அனல் மூட்டி கொடுக்கும்போது இந்த பவுலும் என்ன பண்றாரு, சும்மா இல்லாம ஒரு கட்டையை தூக்கி போய் என்ன பண்றாரு, அந்த எரியிற தீக்குள்ள போடலான்னு எடுக்கும்போது விரியன் பாம்பு அவர் கையில தொங்குது. பாருங்க, விரியன் பாம்பு கடிச்சா என்ன ஆகும், இறந்து போயிடுவாங்கல்ல. அப்போ அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாரையும் இது கூப்பிட்டப்போ அவர் சொல்றாங்க, இந்த ஆள் ஏதோ குற்றம் செஞ்சிருக்கிறாரு, அதனாலதான் என்ன பண்ணிருச்சு, விஷப்பூச்சி இவரை கடிச்சிருக்குது, இவர் எப்படி சாகுறாரு பார்க்கலான்னு சொல்லி இவர் கொலைபாதகன் சொல்லி அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பவுல் பார்க்கறாரு, அது பாம்புன்னு தெரியுது, தேவன் கடிக்க அனுமதிக்கிறாரு. தேவன் அனுமதிக்காம பவுலுடைய கையை அது கவிக்கிட்டு நிற்காது. அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அந்த கப்பல் பயணத்திலேயே அவனை கேப்டனா வச்சு ஆலோசனையை கொடுத்து தப்பி வைக்க வச்ச தேவன் இப்ப என்ன பண்ணுவாரு, தப்பி வைக்க மாட்டாரா? அவன் என்ன பண்றான், அதை ஒரு பூச்சியை மாதிரி உதறி போட்டுட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவன் சீக்கிரம் செத்துருவான்னு சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதுல பார்த்தீங்கன்னா அதாவது 5ஆம் வசனத்துல, அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். பாருங்க, இதுதான் மனுஷனுடைய வாய். அதாவது நரம்பு இல்லாத நாக்கு இல்ல, எலும்பெல்லாம் இல்லைல்ல நாக்குல. எலும்பு இருந்துன்னா ஸ்டிஃபா நிற்கும், இந்த நாக்கில் என்ன இல்லை, எலும்பு இல்லை. இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். முதல் சொல்லிட்டாங்க கொலைபாதகன் சொல்லி, இப்போ என்ன சொல்றாங்க, இல்லை இல்லை, இந்த பூச்சி கடிச்சு இவன் சாகலையே, இவன் தேவனுடைய மனிதன் என்று சொல்லி அவனை சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள், கடவுளாக மாத்திட்டாங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, பவுல் எந்த தப்பும் செய்யல, ஆனா அவனை குற்றவாளின்னு சொல்லி அவனை நாடு கடத்தினாங்க.
ஆனா ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த கடற்பயணத்துல காப்பாத்தி அவன் ஜீவனை காப்பாத்தினாரு. விஷப்பூச்சி கடிச்சும் அவன் சாகல, அவனை பாதுகாத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு பிசாசுக்கு அனுமதியே கிடையாது. அதனால பயப்படாதீங்க, நீங்க சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஐயோ மந்திரம்லாம் பண்றாங்க, சூனியம் பண்றாங்க, நமக்கு ஏதாவது ஆயிருமா? பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. தீர்க்காயுசை கொடுத்து சந்ததியின் சந்ததியை பார்க்குற வரைக்கும் உங்களை எல்லாம் வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, எந்த தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, நம்ம ஜெபிக்கணும், முறுமுறுக்க கூடாது. ரெண்டாவது, வேதத்தை வாசிக்கணும், நேசிக்கணும், வேத வசனத்தின்படி நடக்கணும். வேத வசனத்தை வாசித்துட்டு அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம தெரிஞ்சா அது ஆண்டவருக்கு பிடிக்காது. மூணாவது, அதாவது பாவத்துக்கு விலகி ஓடணும், பாவம் செய்யாதவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி இருந்தா தேவன் சில காரியங்களை அனுமதிச்சாலும் தேவன் அதை நமக்கு மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற்றுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உர்ரபா ஷபரபலபரபா கரபா. யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறப்பா. எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரங்கள், கண்ணீர்கள் வழியாய் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வரார்கள் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் கொடுங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் செய்வன கட்டுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த குடும்பங்களை செய்வன கட்டுகளை உடைத்து போடுவீராக. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடு, குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், திருமணமாகியும் குடும்பங்கள் பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்றிணையட்டும் ஆண்டவரே. ரியா ஷபா லபா ரிபா ரபா கரபா. அப்பா ஆண்டவரே, இன்னைக்கு +2 படித்த பிள்ளைகள் காலேஜுக்காக சீட்டுக்காக அப்பா எத்தனை பெற்றோர்கள் அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, பணம் என்ன செய்வது, பணத்துக்கு எங்கே போவது, ஆண்டவரே தடுமாறி கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக டாடி. ஐ ஷால் பி ஹோதனை கரபா. இந்த நாள்ல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே என்னென்ன தேவையோடு பிரச்சனையோடு வந்திருந்தாலும் அவங்க தேவைகளுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அவங்க தேவைகளை நீங்க சந்திக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரியா ஷாலோரு பிகரபா. சில காரியங்கள் நீங்க அனுமதிக்கிறீங்க டாடி, ஆனாலும் அப்பா நீங்க ஜெயம் கொடுக்கிற தேவன். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் இருந்தது போல பிள்ளைகளுடைய காரியத்தை ஜெயமாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா யோபுடைய காரியம் ஆண்டவரே அவன் இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது போல நம்முடைய பிள்ளைகள் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க, நாம மகிமைப்படட்டும். ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.